அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பிரதி சொற்களில் ரெண்டாவது அசைன்மெண்ட். இதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதில் இப்போ பிரதி சொற்கள் அனைத்தும் அதுவும் அது எல்லாமே இசும் தான். ஸோ அதுக்கும் 4 தன்மை இருக்குது. இசுமுக்கு நாங்கள் 4 தன்மை படித்தோம் தானே, அது மாதிரி இதுக்கும் 4 தன்மை இருக்குது. ஸோ இதில் 4 தன்மையை சொல்லிக்கிறாங்க. அப்போ அடுத்தது என்னென்னா, அடுத்தது அதை என்ன செய்யுங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை, அது ஆல்ரெடி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தருகிறது தமிழுக்கு. நாங்கள் இந்த அசைன்மெண்ட்டை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹுவன்னு வரப்போகல. ஹுவன்னு சொன்னால் அவன் அதென்ற அர்த்தம் எடுக்கணும். ஹியக்கும் அதென்ற அர்த்தம் எடுக்கணும், ஹுவக்கும் அதென்ற அர்த்தம் எடுக்கணும். அது இடத்தை பொறுத்து வரும். ஸோ முதலாவது ஹுவெண்டா அவன் என்று எடுப்போம். அவன் அது முதலாவது என்னை அது ரஃபா. நான் சொன்னேன் அத்தனை இண்டிபெண்ட் ப்ரோனவுன் அப்படின்டா தனியாகிக்கிற சுவாதீனமாகிக்கிற அத்தனை பிரதி சொற்களும் ரஃபாவாக இருக்கும். அப்போ இது ரஃபா. அடுத்து ஹுவெண்டா அவனெண்டா ஒத்தன். அது ஒரு ஒத்தர். அது ஆனா பெண்ணா, ஹுவெண்டா ஆண், ஹிய தான் பெண். அதுக்கப்புறம் மாரிஃபாவா நக்கிராவா. இதுவும் இம்பார்ட்டன்ட். அத்தனை பிரதி சொற்களும் அது மாரிஃபாவா தான், இது மாரிஃபா தான் இருக்கும். அப்படின்னா குறிப்பிட்டதாக இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட ஒருத்தர் தானே நாங்கள் பேசுகிறோம். அப்போ அது கட்டாயமாக குறிப்பிட்டதாக தான் இருக்கும். அடுத்தது நாங்கள் மாரிஃபா நக்கிற படிக்க போகல 7 கேட்டகரி 7 விஷயங்கள் மாரிஃபா ஆகும் என்று நாங்கள் படித்தோம். அதில் ஒன்று தான் பிரதி சொற்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலும், அதை லெசனுக்கு போய்த்து அதை படித்த தியரிக்கு போய் பார்த்தா விளங்கும். அதில் ஒன்று தான் பிரதி சொற்கள். பிரதி சொற்கள் எப்பயுமே ரஃபாவாக தான், இது மாரிஃபாவாக தான் இருக்கும், குறிப்பிட்டதாக தான். ஏன்னா குறிப்பிட்ட ஒருத்தரை நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ அது குறிப்பிட்டதாக தான் இருக்கும். ரெண்டாவது வார்த்தை நசரஹா. அப்போ ஹா என்றா நாங்கள் படித்தோம், அது ஹியட சேர்ந்து வரக்குள்ள ஹாவாக மாறுது. சரியா? அப்போ இதில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தலைக்கு உங்கள் டக்குன்னு வரணும். ஹியண்டா அவள். சரிதானே? அப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம்? இது நாங்கள் பிறகு படிப்போம் ஃபிஹில். இது நசரன்றது ஒரு ஃபிஹில். நசரன்னு சொன்னால் அவன் உதவி செஞ்சான். நசரண்டா அவன் உதவி செஞ்சான். ஹா என்றா அவளுக்கு. அப்போ நசரஹா என்றா அவன் உதவி செஞ்சான் அவளுக்கு. அப்போ இது 4 தன்மைகள். ஒன்றாவது ஹா என்று போகல, அது ரஃபா. ரஃபா இல்லை, அது சேர்ந்து வர சுற்றி அது நசுபு ஆயிக்குது. உண்மைக்குமே நசுபு. அது ஒரு டீட்டெயில் உண்டு வரப்போகல. அவன் உதவி செஞ்சான் அவளுக்கு தானே. அப்போ அவள் யாருக்கு உதவி செஞ்சா அவளுக்கு. அப்போ அது டீட்டெயிலில் வரப்போகல அது நசுபு ஆயிக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு தானே உதவி செஞ்சு. அடுத்து ஒரு பெண் ஆயிக்குது கடைசி. அது எல்லாமே மாரிஃபாவை தான் ஆயிக்கும், குறிப்பிட்டதை தான் ஆயிக்கும். அடுத்தது மூணாவது அலையண்டா மீது, நான் என்றா நாங்கள். சரியா? ஆனால் இங்கே என்ன ஆகுதுண்டா, அதை மீது நாங்கள் சொல்கிறல்ல, எங்கள் மீதுன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் மீதுன்னு சொல்கிறல்ல, எங்கள் மீது. அது அப்படி தான் வரும் அர்த்தம். ஸோ அப்போ அலைனா என்று வரப்போகல அது நாங்கள் என்ன 4 தன்மை. ஒன்றாவது அது ஜர் ஆகிக்குது. இப்போது நசுபில்லாட்டி ஜர்ன்னு நான் சொல்கிறேன் லேசிக்கு. பொறைக்கு அதை எப்படி நசுபா ஜர்ன்னு கண்டுபிடிக்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். சரியா? ஒன்றாவது அது நசுபில்லாட்டி ஜர் ஆகிக்குது. ஏன்னா நஹ்டு என்று வந்தால் அது ரஃபா, நான் என்று வந்தால் அது நசுபாய்க்கே மேலும் ஜர்ராய்க்கே மேலும். இன்னும் உண்மைக்குமே அது ஜர். அலை என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜர், நான் என்றது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஜர் ஆகும். அதை நாங்கள் பிறகு தான் படிப்போம். இப்போது நசுபில்லாட்டி ஜர் என்று நினைவு வச்சுக்கோங்க. அலைனா அப்புறம் அது நசுபாய்க்குது, சாரி நசுபில்லாட்டி ஜர் ஆகிக்குது. அதுக்கப்புறம் அது நான் என்றால் பன்மை, நிறைய பேர் தானே நாங்கள். சரியா? அப்போ பன்மை ஆகிக்குது. அது ஆனா பெண்ணா என்று எடுத்தால் இது ஆனா தான் கருதப்படுது. சரியா? அது கிராமட்டிக்கலாக. ஆனால் நாங்கள் என்று பெண்கள் சேர்த்து சொல்ல மேலும், ஆனால் இன்னும் மெஸ்குலன் ஆண் என்று எடுக்கலும். அடுத்தது அது குறிப்பிட்டதாக இருக்குது. அடுத்த வார்த்தை கௌமி என்றா கூட்டம். இல்லாட்டி என்ற கௌமி என்ற ஏண்ட கூட்டம், ஏண்ட என்ன மக்கள், அது மாதிரி. சரியா? அப்போ ஈ என்று வந்திக்குது. அப்போ ஈ என்று வந்தால் நான் சொன்னேன், இது ஈக்கும் நீக்கும் மட்டும். நீ வந்தா நசுப், ஈ வந்தா ஜர் என்று சொன்னேன். இது அணை. இதை யோசிக்கணும். ஈ நீ என்னது அணை. அப்போ இது அணை. அப்போ ஏண்ட நான் கௌம் என்று சொல்கிறல்ல, நான் மக்கள், நான் கூட்டம் என்று சொல்கிறல்ல, என்னுடைய கூட்டம்.
ஸோ அப்போ வந்து இது ஈ வந்து என்னது, அது வந்து முதலாவது அது ஜர்ராயிக்குது ஈ, ரெண்டாவது வந்து அது வந்து ஒத்தராயிக்குது. அப்புறம் அது ஆனெண்டு எடுப்போம் நாங்கள், பெண்ணுக்கும் ஆனெண்டு தான் வரும், ஆனால் நாங்கள் ஆனெண்டு எடுப்போம் ஜென்ரலாக அது ரூல் பண்ண சுட்டி. கடைசியாக வந்து அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. அதக்கும் அதக்கும் ஓகே, அதக்கும் என்று வரப்போக்கல கும் தான் இணைக்குது அட்டாச் பண்ணணும். கும்முக்கு நான் யோசிக்க கும் வந்து சேர்ந்து வந்துக்குது. அப்போ இதில் ஒரிஜினல் வேர்ஷன் என்ன, இதில் சுவாதீன பிரதி பேர் என்ன என்று சொன்னால் கும்ட சுவாதீன பிரதி பேர் வந்து அந்தும். அந்தும் சரித்தானே. அந்துமெண்டா என்ன அர்த்தம், அந்துமெண்டா உங்களோட முன்னுக்கிற நிறைய பேர் நீங்கள் எல்லாம் என்ற அர்த்தம் வருது. அப்போ வாத என்ற என்ன அர்த்தம் என்றால் அவன் உறுதியளித்தான். உறுதியளித்தான் வாத என்று சொல்கிறது வந்து ப்ராமிஸ் பண்ணுறது. அப்போ அவன் உறுதியளித்தான். யாருக்கு உறுதியளித்தான், உங்களுக்கு, கும் உங்களுக்கு எல்லாம் சரித்தானே. அப்போ இந்த கும் வந்து என்னது, முதலாவது வந்து அது வந்து நசிபில்லாட்டி ஜார் அட்டாச் சேர்ந்து வர சுற்றியும். ரெண்டாவது வந்து அது வந்து என்னது நிறைய பேர். அதுக்கு பிறகு அது வந்து ஆண்கள் என்றா குன்னு தான் பெண்களுக்கு வரும், குன்னெண்டா கும்மெண்டா ஆண்கள். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. நான் குறிப்பிட்டதை சொல்லலை என்றா எல்லாம் ப்ரொனவுனும் குறிப்பிட்டது தான். ஸோ அது சொல்லலை, அடுத்தது வரை மட்டும் சொல்கிறேன். பியன்ன உம், பியன்ன உம். அப்போ இதை வந்து ஹும் வந்து சேர்ந்து வந்துக்குது. அர்த்தம் நான் சொல்லவே இல்லை, அர்த்தம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது அர்த்தத்தை பார்க்கலும் இதை ஹும் வந்து சேர்ந்து வந்துக்குது. அப்போ சேர்ந்து வரப்போகல இது வந்து நசுபில்லாட்டி ஜார் தைக்கும். பியன் என்றால் ஏனென்றால், ஹும் என்றால் அவர்கள், ஏனென்றால் அவர்கள். இன்ன நீ, இன்ன நீ சரியா. நான் சொன்னேன் நீ, நீ என்று வந்தால் அதோட ஒரிஜினல் வேர்ஷன் நீங்கள் கூட ஆன சரியா. இன்னெண்டா நிச்சயமாக, நீ என்றா நான் சரியா. அப்போ நீ என்று சொன்னால் 4 தன்மைகள், அது அன்னட 4 தன்மைகள் தான் வரும் நசுபில்லாட்டிச்சா. இன்னும் வந்து அது நசுப், ஏன்னா நீ என்று தானே வந்து அது நசுப். அப்புறம் ஒத்தர், அப்புறம் அது வந்து ஆண், அடுத்தது வந்து மாரிஃபா. அப்புறம் அணை கொடுத்திக்கிறாங்க, ஆனால் நான் சொல்ல தேவையில்லை, அது சரியான லேசி, அது ரஃபா. அடுத்தது எல்லாமே ஒத்தர், ஆண், மாரிஃபா. அடுத்து வந்து மின் ஹூ, மின் ஹூ, மின் ஹூ, மின் என்றால் இருந்து என்ற அர்த்தம் வருது. ஹூ என்றால் அவன் என்ற எடுக்கையை மேலும் அது என்ற எடுக்கையிலும் மேலும், நான் சொன்ன மாதிரி. அப்போ அதிலிருந்து, அதிலிருந்து இல்லை அவனிடம் இருந்து என்றும் எடுக்கையிலும், ரெண்டு அர்த்தம் எடுக்கையிலும். இப்போ மின் ஹூ, ஹூ என்றது வந்து சேர்ந்து வந்துக்குது ஹூ, ஹூவால் தான் வந்துக்குது. அப்போ வந்து ஹூ என்ற நசுபில் அடிச்சார், அது வந்து ஒத்தர், அது வந்து ஆண், அது வந்து மாரிஃபா. பிஹி, பிஹி அதை கொண்டு, வித் என்ற அர்த்தம் வந்து வித் 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 ஹிம்மோ வித் இட் அப்படின்ற அர்த்தம் எடுக்கலும். ஸோ பாருங்கள், ஹீ அண்டு இருந்ததுக்கு ஹீட ஒரிஜினல் வெர்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஹூம், ஹூ சாரி ஹூவ, ஹூவ. அப்போ அதுவும் நசுபில்லாட்டி ஜார், அதை ஹூவோட 4 தன்மை இருக்கும், ஒத்தர், ஆண், மாரிஃபா. அதுபோல் நஹ்னு வந்துக்குது, நஹ்னு ரஃபா, அது வந்து நிறைய பேர், ஆண், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக மாரிஃபா. இது அசைன்மெண்ட் சரியான லேசி. இது வந்து திருப்பி திருப்பி செஞ்சாலும் ஒரே விஷயங்கள் தான் வருது. ஸோ இதை அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக செய்கிறதும் தேவையில்லை, ஏன்னா அவ்வளோக்கு லேசி. சிறதுவல் மட்டும் செய்கிறேன். கடைசியாக இருக்கிறது தான் நடுவில் ரெப்ப கீ. அப்போ கீ என்ன எங்களுக்கு தெரியும், ஒரு பெண், பெண்ணுக்கு தான் கீ, அந்தி தான் கீயாக மாறுது, அந்தி தான் கீயாக மாறுது. அப்போ வந்து அந்தி என்றால் அவங்களோட முன்னுக்கு இருக்கிற பெண் சரியா. ரப்பி கீ என்றால் உன்னுடைய, ஒரு பெண்ணுக்கு சொல்கிறோம் உன்னுடைய ரப் சரியா, உன்னுடைய ரப், உன்னுடைய ரப். ஸோ அப்போ அந்தி கீ ரப்ப கீ என்றா, அப்போ வந்து அது கீ என்ற வார்த்தை அது வந்து என்னது, அது நசுபில்லாட்டி ஜார், அது வந்து ஒன்று பெண், அந்த என்ற ஒன்று தானே, அந்தி என்ற ஒன்று தானே, ஒன்று பெண், ஒரு பெண். அப்புறம் மாரிஃபை ஆகிக்குது. கடைசி 3 செய்கிறேன். இன்னனி அது ஆல்ரெடி நாங்கள் செஞ்சிட்டோம், அதை 2 தடவை போட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து அலைனா, அலைனா அலைக்கும், அலைனா நாங்கள் ஆல்ரெடி செஞ்சோம். அலைனா என்றால் எங்கள் மீது, அலைக்கும் என்றால் உங்கள் எல்லாம் மீது, உங்கள் எல்லாம் மீது. அப்போ வந்து கும் என்று சொன்னால் அது சரி லேசி. கும் என்றால் அந்தும், அந்தும் என்றால் என்ன 4 தன்மை வரும். ஒன்றாவது வந்து அது வந்து நசுபில் அடிச்சார். அடுத்து வந்து நிறைய பேர், நிறைய பேர் தான் நீங்கள் எல்லாம், அந்தும் என்றால் உங்கள் எல்லாம் மீது. நீங்கள் என்று சொல்கிற உங்களை மாறுதா, நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண, நீங்கள் எல்லாம் மீது என்று சொல்லல, உங்கள் எல்லாம் மீது.
இப்போ நிறைய பேர் ஆண் என்ற அந்த துண்ணை தான் பெண், கும் வந்த ஆண், அதுக்கு பிறகு அது மாறிஃபா வைக்குது. கடைசி வார்த்தை யுவல்லிமூனா. யுவல்லிமு என்று சொல்கிறது அவன் கற்பிக்கிறான். கற்பிக்கிறான் என்ற அர்த்தம் தான் வருது. என்றால் ப்ரெசன்ட் டென்ஸாக வரும். அல்லம என்றால் கற்பித்தான், யுவல்லிமு என்றால் கற்பிக்கிறான். அதை நாங்கள் ஃபிகிலில் படிப்போம். அவன் கற்பிக்கிறான், தாருக்கு கற்பிக்கிறான். யுவல்லிமு நா, எங்களுக்கு கற்பிக்கிறான், படித்து தாரான், எங்களுக்கு படித்தாரான். ஸோ இதில் தமிழில் இருக்கிற அர்த்தம் பிழை. இது அர்த்தம் அவன் எங்களுக்கு படித்து தாரான். சரியா? அவன் படித்து தாரான் எங்களுக்கு. சரியா? அப்போ எப்படி இது நாட என்னை நகா என்றால் நகுனு தான் நான் வருது. அப்போ நாடு தன்மைகள் என்னை நான் என்று சொன்னால் நகுனு என்றால் ரஃபா. ஆனால் நகுனு என்று இல்லை, நான் என்று தான் வந்துக்குது. அப்போ நசுபில்லாட்டி ஜார். சரியா? அடுத்தது நிறைய பேர். அடுத்து ஆண்பால். கடைசியாக அது மாரிஃபா குறிப்பிட்டதாகிக்குது. ஸோ இது சரியான லேசி அசைன்மெண்ட் உண்டு. பெருசாக கஷ்டம் ஒன்றும் இல்லை. இதை 1-2 செஞ்சாலே அடுத்தது ஒரு செய்யலும். அதை சுற்றி நான் எல்லா ஆன்சரையும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ப்ளீஸ் இன்ஷால்லா இதை அசைன்மெண்ட் செய்யுங்க. இதுவும் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா வரும், ஃபுல் ஐடியா வரும். பிரிதி சொற்கள் என்ன அது குர்ஆனில் நிறைய டைம் அது ரிப்பீட் ஆகுது மாஷால்லாண்டு. ஸோ இதுவில் படித்தோன்னா மேஜர் பார்ட் ஆஃப் குர்ஆன் கவர் மாஷால்லாண்டு. இப்போ இதோட இஸ்ம் கம்ப்ளீட்டாக முடியுது. நான் முதல்ல சொன்னேன் அதை அசைன்மெண்ட்டோட முடியுதுண்டு. இதை பிரிதி சொற்கள்ன்றது மட்டும் அடிஷனல் ஆகிது இஸ்முக்கு. அடுத்த லெசன் இன்ஷால்லா நாங்கள் ஃபியல் படிக்க போகிறோம். இஸ்ம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் மாஷால்லாண்டு. அடுத்தது ஃபிஹில் படிக்க போகிறோம் இன்ஷால்லா. அது இஸ்மோட சரியான லேசி, சரியான இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ஷால்லா அதுக்கு ரெடியாக நில்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனை கம்ப்ளீட்டாக படித்து அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும். கியாமத் நாளில் இன்ஷால்லா குர்ஆனை கொண்டு கோடிக்கணக்கான மக்களை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மக்களை எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றணும். ஆமீன்.